சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆல் டிக்கெட்டை எப்படி மிக எளிமையாக டவுன்லோட் செய்யலாம் என்ற சிம்பிள் ஸ்டெப்ஸை தான் நான் உங்களுக்கு இந்த பதிவில் வழங்க போகிறேன். அதற்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியையும் அதற்குரிய பாஸ்வேர்டையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். முதல்ல நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ளேயே போக முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கையில் என்ன இருக்கணும் அப்படின்னா, யூசர் ஐடி, அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கணும். அதற்கு பிறகு பாஸ்வேர்டு இருக்கணும். இப்போ நீங்கள் உடனே என்ன செய்யணும்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை நீங்கள் டைப் பண்ணணும். கூகுள் குரோமில், அப்படி இல்லைனா மொசிலா ஃபயர்ஃபாக்ஸில், இல்லை உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ப்ரௌசரில் www.tnpsc.government.in என்ற இணையதளத்தை நீங்கள் என்டர் செய்யணும். என்டர் செஞ்ச உடனே உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் குரூப் 4 ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2 வழியில் நீங்கள் போகலாம். முதல் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாகவே உங்களுக்கு ஹோம் பேஜில் நுழைவுச்சீட்டை டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் கொடுத்துருக்குறாங்க. நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட்னு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இது கொடுத்துருக்குறாங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹோம் பேஜில் கீழே முதன்மை பக்கம் அல்லது ஹோம் பேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணலாம். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே ரெஜிஸ்டர்டு யூசர்னு இருக்கும். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே ரிஜிஸ்டர்டு யூசர்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் ஹால் டிக்கெட் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ ஹோம் பேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரிஜிஸ்டர்டு யூசர் கொடுத்தாலும் இந்த பேஜ் தான் வரும். டவுன்லோட் ஹால் டிக்கெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நிரந்தர பதிவு விவரங்கள் கொடுத்தாலும் இந்த பேஜ் தான் வரும். இப்போ இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, புதிய பதிவு செய்ய விழைவோர் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அப்போ ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய என்ற ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய ஓடிஆர் எண்ணை உள்ளீடு செய்ய வேண்டும். அதற்கு கீழே அந்த ஓடிஆருக்கான பாஸ்வேர்டை உள்ளீடு செய்ய வேண்டும். இந்த இரண்டையும் உள்ளீடு செய்துவிட்டு கீழே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவில் 2 எண்ணை ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதற்கான சரியான விடையை கொடுத்து சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். இப்போ நீங்கள் எடுத்த உடனே இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போகாதீங்க. இங்கே டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே கரண்ட் அப்ளிகேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கரண்ட் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுவரைக்கும் எந்தெந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா எக்ஸாமுடைய டீட்டெயில்ஸ் வரும். அதில் கீழே லாஸ்ட்டாக கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 7/2025 இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கன்ஃபார்ம் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கணும், பெய்டுன்னு இருக்கணும். இதுக்கு பக்கத்தில் வியூன்னு இருக்குது. இந்த வியூவை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் டவுன்லோட் செய்யலாம். கண்டிப்பாக ஒரு முறை உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 7/2025க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரூப் 4 அப்ளிகேஷன் ஐடியை காப்பி செய்யணும். அப்படி காப்பி செய்யலைன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுங்க. ஓடிஆர் ஐடி வேணும், பாஸ்வேர்டு வேணும், அதற்கு பிறகு குரூப் 4 நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஐடி வேணும். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஐடியை நோட் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா, பேக் வந்துடணும். பேக் வந்த பிறகு டவுன்லோட் ஹால் டிக்கெட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா அதே 7/2025 என்ற நோட்டிஃபிகேஷன் எண் காமிக்கும், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் காமிக்கும், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் காமிக்கும். அதுக்கு பக்கத்தில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் என்ற ஆப்ஷன் காமிக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி கேட்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடியை காப்பி பண்ண சொன்னேன். அந்த அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் டைரெக்டாக இங்கே காப்பி பண்ணலாம். இல்லைனா நீங்கள் என்டர் செய்யலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடியை மிக சரியாக என்டர் செய்துவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஐடிக்கு உரித்தான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை
கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். முதல்ல டேட்டை செலக்ட் பண்ணணும், அடுத்தது மாசத்தை செலக்ட் பண்ணணும், அதற்கடுத்தது உங்களுடைய பிறந்த வருடத்தை செலக்ட் பண்ணணும். இது அனைத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிவிடும். உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தையின் பெயர், எந்த வென்யூவில் நீங்கள் எழுத போகிறீங்கன்றதை பார்த்துங்க. அதற்கு பிறகு உங்களுடைய ஃபோட்டோ மிக சரியாக வந்திருக்குதான்னு பாருங்கள். அதற்கடுத்தது உங்களுடைய சைன் வந்திருக்கான்னு பாருங்கள். தேர்வுத்தாள் நீங்கள் விண்ணப்பித்தது மிகச்சரியாக இருக்கான்னு பாருங்கள். தேர்வு நாளை பாருங்கள், நேரத்தை சரியாக இருக்கிறதான்னு நீங்கள் பார்த்துங்க. இப்போ நீங்கள் இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரிண்ட்டுன்னு கொடுங்க. பிரிண்ட்டுன்னு கொடுத்தா அந்த கம்ப்யூட்டரோட லிங்காக இருக்கக்கூடிய அல்லது மொபைலோட லிங்காக இருக்கக்கூடிய பிரிண்டர் காமிக்கும். அந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பிடிஎஃபாக வேணும்னா அந்த டெஸ்டினேஷனில் அப்படியே சேவ் அஸ் பிடிஎஃப்னு இருக்கும். அந்த சேவ் அஸ் பிடிஎஃப்பை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த பிடிஎஃப்பை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளவுதான் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் செய்வதற்கு செய்ய வேண்டிய செயல்முறைகள். இதை நீங்கள் அப்படியே மொபைலில் டவுன்லோட் பண்ணணும், மொபைலில் பார்க்கணும் அப்படின்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு tnpc.government.in கொடுத்துட்டு இங்கே 3 பாயிண்ட் இருக்கும். அந்த 3 பாயிண்டில் டெஸ்க்டாப் மோடுன்னு இருக்கும். அந்த டெஸ்க்டாப் மோடை ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். அதுலேயும் நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வியூ பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஃபோன் ஏதாவது ஒரு பிரிண்டரோடு கனெக்ட் ஆயிருந்ததுன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு உங்களுடைய அப்ளிகேஷனையும் ஹால் டிக்கெட்டையும் 100% பிடிஎஃபாக எடுத்து வச்சுங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு அது தேவைப்படும். மெயிலில் அட்டாச் பண்ணி வச்சுங்க. இவ்வளவுதான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் செய்வதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வழிமுறை. இதை நீங்கள் மொபைல்லையும் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 விஷயம் தேவைப்படும். ஒன்று உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, அதற்குரிய பாஸ்வேர்ட், அதற்கு பிறகு நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் ஐடி, அதற்கு பிறகு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். இவ்வளவு இருந்தாலே போதும். மொபைலை பயன்படுத்தியோ அல்லது கம்ப்யூட்டரை பயன்படுத்தியோ உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு இப்பொழுதே நீங்கள் ஹால் டிக்கெட்டை எடுத்து வச்சுங்க. கடைசி நேர பதற்றத்தை அப்பொழுது தான் தவிர்க்க முடியும். எனவே முடிந்தளவு எவ்வளவு வேகமாக உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்து பிரிண்ட் எடுத்து வைக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக உங்களுக்கு வந்தே சேரும். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். சிவம்ஸ் அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.